இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு என்னை தைரியப்படுத்தினீர். சங்கீதம் 138 3ஆம் வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும் போது நமக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் பலனோ அதை தாங்கிக் கொள்ளும் பலனோ இல்லாததால் நாம் பயப்படுகிறோம். தைரியம் என்று கூறும்போது நாம் பயப்படாமல் இருப்பதற்கான பலன் என்று கூறலாம். நம்முடைய ஆத்துமாவிலே பலன் இருக்கும் போது நாம் பயப்படாமல் தைரியமாக இருக்க முடியும். இந்த வசனத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினார். கர்த்தரோடுள்ள ஐக்கியத்தினால் தைரியத்தை பெற்றுக்கொண்டார். சிறு பிள்ளைகள் இருசக்கர சைக்கிளை ஓட்ட முதலாவது பழகும் போது கீழே விழுந்து விடுவோமோ என்று பயப்படுவார்கள். அப்போது பெற்றோர் அருகிலிருந்து நான் உன் சைக்கிளை பிடித்து கொள்கிறேன், நீ விழாமல் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று கூறும்போது பயந்திருந்த பிள்ளைகள் தைரியமாக சைக்கிளை ஓட்ட ஆரம்பிப்பார்கள். பெற்றோர் கூட இருந்து உதவி செய்வது பிள்ளைகளுக்கு தைரியத்தை தருகிறது. இதுபோல வேதத்திலும் பேதுருவும் யோவானும் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் படிப்பறியாதவர்கள், மீன் பிடிக்கிற தொழிலை தவிர ஒன்றும் அறியாத பேதைகளாக இருந்தார்கள். பேதுரு மனிதர்களுக்கு பயந்து இயேசுவை கூட 3 முறை மறுதலித்தான். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இயேசுவுடனே கூட இருந்ததால் அவர்கள் தைரியத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பயப்படாமல் ஞானமாக பேசினதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நாமும் ஞானமற்றவர்களாக, பலனற்றவர்களாக, காரியமறியாத பேதைகளாக இருந்தாலும், பயப்படுகிறவர்களாக இருந்தாலும் இயேசுவோடு கூட ஜெபத்திலே ஐக்கியப்படுவோம். இயேசுவோடு கூட நாம் இருக்கும் போது நாமும் ஆத்துமாவிலே பலனை பெற்று தைரியமாக இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வோம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும் போது நாங்கள் பயப்படாமல் எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்யும் கர்த்தரை நோக்கி கூப்பிட எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து எங்களை தைரியப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.